ஓ முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, நான் உன்னிடம் ஒன்றை தருவதற்காக பல முறை வந்தேன். ஆனால் நீயோ என்னை அலட்சியம் செய்துவிட்டு அவ்வப்போது வேறு பக்கம் திரும்பி விடுகின்றாய். இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போன கொண்டே இருந்ததல்லவா? எதனால் என்று நினைக்கின்றாய்? கண் முன்னே இருந்தது காணாமல் போனது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்து கொண்டே இருக்கிறதல்லவா? எதனால் என்று யோசித்தாயா? காணாமல் போனது கண் முன்னே வந்தது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் இனி முடிவுக்கு வரப்போகின்றது. அதனால்தான் இந்த முறை உன்னிடம் இதை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற முடிவோடு நான் வந்திருக்கிறேன். நிச்சயம் நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும். உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரும். எது உனக்கு ராசி இல்லாத நாள், ராசி இல்லாத தினம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ, அதை இப்போது ராசியான தினமாக மாற்றப் போகின்றேன். ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டன. சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை தடுக்க யாராலுமே இனி முடியாது. நீ இதுவரை எவ்வளவு நல்வினைகளை செய்திருந்தாயோ அந்த நல்வினைகள் எல்லாம் இப்போது செயல்பட ஆரம்பித்து விட்டன. இனி உனக்கு கவலையே கிடையாது என் தங்கமே. கைக்கு எட்டியது வாய்க்கு கிடைக்கவில்லை என்று கை நழுவி போனது எல்லாம் இனி உன் கண் முன்னே வரப்போகின்றது. காணாமல் போனது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் நிச்சயமாகவே வரும். பயப்படாதே, கலங்காதே. முட்டுக்கட்டையாக இருந்தவைகள் எல்லாவற்றையுமே அந்த நல்வினைகள் உடைத்து எறிய போகிறது. உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க இங்கு யாருமே கிடையாது. அதை நீ மனதில் வைத்துக்கொள். உன்னுடைய பரபரப்பான வாழ்வின் நடுவே அவ்வப்போது சில நிமிடம் தியானங்கள் செய்வது உனக்கு தேவையான ஒன்று. புரிகிறதா? உனக்கு அலட்சியம் வேண்டாம். நீ உன் கவலைகளை என்னிடம் தெரிவித்தாய். ஆனால் நான் உன் கவலைகளை பற்றி உன்னிடம் பேசுவதை விட அதை நீ கடந்து போகும் ஆக்கப்பூர்வமான வழிகளை பற்றி பேசுவதையே நான் விரும்புகின்றேன். உன்னுடைய அனைத்து கவலைகளும் எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் அறிந்தவன் நான். இந்த உலகில் எல்லாம் சரியானது போல் தோன்றும் போது நீ வேகம் எடுப்பாய். அது உன்னை இடறி விழச் செய்யும். ஆனால் நிதானமும் நீ செய்த தானமும் தான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும். கவலைப்படாதே, அது உனக்கு மிக சக்தியாகவே இருக்கும். நிதானத்தில் இருக்கும்போது முடிவெடுக்க வேண்டும். நிதானம் தவறும்போது நீ தியானம் செய்ய வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுமே நன்றாக முடியும். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நிதானத்தோடு முடிவெடுக்கும் எல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும். வேகமாக அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அதில் உனக்கு பெரிய ஆபத்து மட்டும்தான் நிறைந்திருக்கும். நான் சொல்வது புரிகிறதா? உன் வாழ்க்கை நிச்சயம் கிடைக்கும். புதிய மாற்றத்தோடு நல்வாழ்க்கையை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நல்லது நடந்து கொண்டே இருக்கும். உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து சேரும் இந்த நல்நாளில். எப்படி தெரியுமா? நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். எப்படி தெரியுமா? உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உனக்கு வேண்டியது எல்லாவற்றையுமே நான் கொடுக்கப் போகின்றேன். உன் கை நழுவி போனது எல்லாம் இன்று உன்னை வந்து சேரப்போகின்றது. காலை எழுந்ததுமே என்ன வாக்கு எனக்காக கடவுள் சொல்ல வந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய மனம் எதையோ பறிகொடுத்தது போல இருக்கின்றதல்லவா? உன் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி போனாய். அதை கண்டு நல்ல செய்தியை சொல்வதற்காக நான் இப்போது ஓடி வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கின்றது. ஆனால் இது நிரந்தரமல்ல. இதுவும் மாறும். உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்கு அதை எப்படி நீ சிறப்பாக ஆக்கப் போகின்றாய் என்பதில் கவனத்தை செலுத்து. நான் உன்னோடு இருக்கின்றேன். அடுத்த நொடியை மகிழ்வுடையதாக மாற்றி காமிக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது. உன்னை விட்டு போனதை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இனி அதற்கு கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து சேரும் நன்னாளாக இந்த நாள் மாறப்போகிறது. நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவ்வப்போது உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் அது தேவையற்ற பயம். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக இனி நடக்க ஆரம்பமாகிவிட்டது.
பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டும்தான் தரும். அந்த பயத்தை நீ தூக்கி எறிந்து விட்டால், உன் மனதில் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால், நேர்மறை வந்து குடி வந்துவிடும். உன்னுடைய மனதில் நேர்மறை வந்துவிட்டால் அந்த இடத்தில் எதிர்மறைக்கு என்ன வேலை? உன் செயல்பாட்டை தடுக்கும் எதிர்மறையை உடனே அழித்துவிடு. உன்னுடைய பயத்தை முழுவதுமாகவே விட்டுவிடு. நல்லதை மட்டும்தான் நினைக்க வேண்டியது உன்னுடைய வேலை. உனக்கு பல வழிகளின் நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை. உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். நீ வாழ்வை எப்போதும் குறை சொல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். வினையை எப்போது நீ புரிந்து கொண்டாயோ அப்போதே உன்னுடைய வாழ்வில் பல மாறுதல்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன. நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய். ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்விலேயே நீ அனைத்து மகிழ்ச்சிகளையும் காணப்போகின்றாய். இடமாற்றம், வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. நீண்ட நாட்களாக நீ கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிச்சயம் நிறைவேறும். நீ மகிழ்ச்சியாகவே இரு. உன் கைகூடி வரப்போகிறது உன்னுடைய ஆசைப்பட்ட வாழ்க்கை. அதை ஏற்றுக்கொண்டால் நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும். விதி என்று நீ எதையும் லேசாக விட்டுவிடக்கூடாது. இறைவனிடம் தொடர்ந்து நீ வேண்டிக் கொண்டே இரு. விதிக்கும் விதி விலக்கு என்று ஒன்று இருக்கிறது. அது இறைவனிடம் மட்டுமே இருக்கின்றது. இறைவனின் திருவடி பட்டதுமே உன்னுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும். இறைவனின் திருவடியை நீ விட்டு விடாதே. விதியையும் முறியடிக்கும் வல்லமை இறைவனின் திருவடிக்கு உண்டு. அதனால் அப்பா உனக்கு சொல்வது, செய்வது, நடப்பது, நடத்துவது என எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய சில முயற்சிகள் கைகூடாமல் போனதற்கு கூட காரணம் நீ விதிதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். அது தவறு. நீ உன் முயற்சியிலிருந்து பின்வாங்கிவிட்டாய். சிறிது தயக்கம் காட்டிவிட்டாய். அதனால்தான் முயற்சியிலிருந்து பின்வாங்காதே. எல்லா அனுபவ பாடங்களையும் கற்று நீ ஒரு பெரிய குறிக்கோளை மிக எளிதில் நிச்சயம் அடைவாய். நீ என்னுடைய திருப்பாதங்களை பற்றிக்கொள். உன் தலையெழுத்து இதுதான் என்று விட்டுவிடாதே. உன் தலையெழுத்து மாற்றும் பொறுப்பு என்னுடைய பாதத்திற்கு உண்டு என்பது உனக்கு தெரியாதா? அனுபவங்கள் தரும் பாடங்களை நீ மறக்கக்கூடாது. வரும் நாட்கள் உனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கும். எப்போதும் நீ கோபம் கொள்ளாதே. உன்னுடைய கோபமே உனக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது, தடையாக இருக்கிறது. அந்த நீ கோபத்தை எடுத்துவிட்டால் போதும். நீ கேட்ட அனைத்துமே உனக்கு நிச்சயம் கிடைக்கும். என் பேச்சை நீ கேட்கும் வரை உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். நீ நல்ல பிள்ளையாகத்தான் இருக்கப் போகின்றாய். நல்ல பிள்ளையாகத்தான் இருந்து கொண்டும் இருக்கின்றாய். நல்ல பிள்ளையாகவே இப்போது நீ முயற்சி செய்து பார். எப்போது நீ முயல்கின்றாயோ அப்படியே அப்போதே அந்த நொடியே இரு நன்மைகள் உன்னை தொடர்ந்து கொண்டே வரும். நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாகவே உன் வாழ்வில் வரும். பல நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் உன்னை உன் செவி வந்து சேரும். அந்த நல்லதொரு மாற்றத்தை நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உன் கையில் வந்து கிடைக்கும். பல மடங்கு நன்மையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரப்போகிறது. அல்ல குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். இது உன் அப்பாவின் வாக்கு. எப்பொழுதுமே நன்மையை மட்டும் செய்யும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு சில பயத்தால் விதியின் மீது நீ பழி போட்டு கொண்டிருக்கின்றாய். அந்த விதியை முறியடிக்கும் வல்லமை எனக்கு இருக்கிறது என்று நீ எப்போது நம்புகின்றாயோ அப்போதே உன் வாழ்வில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி விடுவேன். விதியை நீ முறியடித்து காமிக்க வேண்டும். விதியை முறியடிக்கும் வல்லமை என் திருவடி இருக்கிறது. என் திருவடியை நீ பற்றிக்கொள், இறுக பிடித்துக்கொள். உன் விதியை உன்னால் நிச்சயம் முறியடித்து காமிக்க முடியும். இது உன் அப்பாவின் மீது சத்தியம். நீ முயற்சி செய். உன் வாழ்க்கை மாறும். புதிய மாற்றங்கள் வரும். நல்லதொரு வாழ்க்கை உன் கையில் கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலாம். ரொம்பவே வருத்தமாக இருக்கு இல்லையா? எது தொட்டாலும் சறுக்கிக்கிட்டே போயிட்டுருக்கு. என்னுடைய வெற்றி ஏன் எனக்கு கிடைக்க மாட்டுதுன்னு உன்னுடைய மன வருத்தம் எனக்கு தெரியுது. ஆனால் அந்த வெற்றிக்கு 2 எதிரிகள் இருக்காங்க. உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை அவங்க தான் தடுத்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு தெரியுமா? உன்னுடைய வெற்றிக்கு 2 எதிரிகள் உண்டு. அது உன்னுடைய தயக்கமும் முயற்சி இல்லாதது தான். துணிச்சலை தோழனாக்கி நீ கொட்டன்னு வச்சுக்கோயேன், உன்னுடைய தயக்கம் என்னும் எதிரியை விரட்டி அடித்து தன்னம்பிக்கையை ஒன்றால் வளர்க்க முடியும்.
அந்த தயக்கத்தை விட்டு ஒழிச்சா மட்டும்தான் வெற்றி விரைந்து உன்னை தேடி ஓடி வரும். அந்த தயக்கத்தை விரட்டும் முதல் யுத்தி நேர்மறை எண்ணங்கள் தான். என்னால் முடியும் என்ற எண்ணம் மட்டும்தான் நிச்சயம் உனக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும். அந்த நம்பிக்கை தயக்கத்தை நிச்சயம் விரட்டி அடிக்கும், வெற்றியை தேடி தரும். என்னால் முடியுமா என்ற தயக்கம் தோல்வி என்னும் படுகுழியில் உன்னை போய் தள்ளிவிடும். அதனால் அந்த கேள்விக்குறியை உன் முன்னால் நீ வைக்காத. கேள்விக்குறி இல்லாமல் பார்த்துக்கோ. எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கு நீயே ஆச்சரியக்குறியை போட்டுக்கோ. யாரும் என் பேச்சை கேட்க மாட்டாங்களே என, யாரும் எனக்கு உதவ மாட்டாங்களே என கவலைப்படாத. நமக்கு இது சரிப்பட்டு வராது என்பது போன்ற எதிர்மறை எண்ணங்களை நீ குறைச்சிக்கிட்டாலே போதும். அனைத்துமே உனக்கு நலமாக நடப்பதை நீயே பார்ப்ப. மன உறுதியால் தேடியதை கண்டு அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. மன உறுதி இல்லாதவங்க பின்னடைவை தானே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. மன தைரியத்தோடு அவங்க செய்யும் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறும். அதுபோல தான் நான் உனக்கு சொல்கிறேன். அடுத்ததா, தயக்கத்தை விட்டொழிக்கும் முயற்சி மிகவுமே அவசியம். தயக்கத்தை விட்டொழிச்சிட்டு இதில் இப்படி போனால் நல்லா இருக்குன்னு முயற்சி செஞ்சுப்பாரு, உனக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா? நாம் ஒரு எழுத்தாளராக வேணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம எழுதி எழுதி பழக்கப்படுத்திக்கணும். அதுபோல் ஒரு பேச்சாளராக வேணும்னா பேசி பேசி பழகிக்கணும் இல்லையா? அதுபோல தான் வெற்றியை நோக்கி செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எதற்காக தயங்குறீங்க, எதை கண்டு நடுங்குறீங்க என்பதை உணர்ந்து கொண்டு அந்த போக்கை நீ முயற்சி செய். அதற்கான தயாரிப்புகளுடன் அடுத்தடுத்த செயல்களை நீ செஞ்சுக்கிட்டே வா. உன்னுடைய மனசை அமைதியாக வச்சுக்கோ. மன அமைதியுடன் ஒருமுகத்தன்மையுடன் நீ செயல்பட்டு அந்த தயக்கத்தையே நீ வெற்றி பெற செய்யலாம். சோர்வாக இருப்பது, தயங்குவது, பின்தாங்குவது, ஆர்வம் குறைவாக இருப்பது, இது நம்மால் முடியுமா என சந்தேகிப்பது, முடிவெடுக்க முடியாமல் தயங்குவது, தன்னம்பிக்கையின்றி பேசுவது, செயல்படுவது எல்லாமே துணிவு இல்லாதது தான் அதற்கான காரணம். இதை தருவதும் தயக்கம்தான். தயக்கத்தை நீ முதல்ல விட்டொழிச்சிடு. துணிச்சல் தானாக வரும். நம்மளால் முடியாதது வேற என்ன இருக்கு? நாம் ஏன் அவனுக்கு பயப்படணும்? அவன் யாரு? நான் எதுக்காக அவனுக்கு பின்னாடி ஓடணும்? முன்னாடி ஓடினா என்ன? அவன் சவனை விட நான் முன்னேறி வரணுன்ற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் உன்னிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவ. நெப்போலியன் கூட ஒரு நாட்டை பிடிப்பதற்காக தன்னுடைய படை வீரர்களை ஆற்றி கடந்து படகில் அழைத்துட்டு போனாராம். ஆற்றை கடந்ததும் படகுகளை எரிக்க சொன்னாராம். வெற்றி பெறாமல் புறமுதுகு காட்டி வந்தால் நாடு திரும்ப முடியாதுன்னு வீர மனப்பான்மையை வீரர்களின் மனதில் பதிய வைக்கத்தான் அவர் இப்படி செயல்படுவாராம். இது நிச்சயமாக எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற வைராக்கியத்தை அவங்களுக்கு வர வச்சுதான். இது நெப்போலியனின் வெற்றி ரகசியங்களில் இது ஒன்று. நீங்கள் உங்களை பூனையாக நினச்சி கொண்டா பூனை தான், அதை சிங்கமாக எண்ணிக்கொண்டா நீங்கள் பெரிய சிங்கம் இல்லையா? அதாவது மனம் எவ்வளவு துணிச்சலை கொண்டு இருக்குதோ அந்த அளவு தான் உங்களுடைய வெற்றியும் இருக்கும். நெப்போலியன் மட்டுமல்ல, தயக்கம் தவிர்த்து துணிச்சலுடன் செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்று வெற்றியாளர்களாகவும் வரலாற்றை மிகவும் இடம்பெற்றவர்களாகவும் இருக்காங்க. தயக்கத்தை தாங்கும் மனநிலையை அழிச்சா நீ மகிழ்ச்சியாக வாழலாம். பொறுமையை கையாண்டுக்கோ. நம்பிக்கை உனக்குள்ளே வச்சுக்கோ. தைரியத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கிட்டே வா. நிச்சயம் உன் வாழ்க்கை தோல்வியில் முடியாது, வெற்றியில் தான் முடியும். முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையுமே நீ துவங்கிப்பார். உன் வாழ்க்கை என்னுடைய கையில் மட்டும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் தான் இருக்குது. அதை நீ எப்படி எடுத்துகிட்டு போகிறன்றதுல தான் அது இருக்குது. சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனீன்னா உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான் கிடைக்கும். அதை எதிர்மறையோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நேர்மறையை தவிர்த்து விடாத, நல்லது நடக்கும். உன்னுடைய வாழ்வில் இனிமேல் தான் நல்ல வாழ்க்கை உனக்கு அமையப் போகின்றது. இதுவரை இருந்ததை விட அது பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றது. இதுவரை எத்தனையோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து விட்டாய். இனி வரும் காலம் உனக்கு அப்படி இருக்கப் போவதில்லை. அது உன் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்து உனக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே செய்து தந்து உனக்கு என்ன தேவையோ அதை உனக்கு கொடுக்க போகின்றது. ஏனென்றால் உன்னுடைய உண்மையான பக்திக்கும் உன்னுடைய அன்பான மனதுக்கும் நான் அதை தரப்போகின்றேன். நீ என் மீது கொண்ட முழுமையான நம்பிக்கை உனக்கு வீண் போகாது என் தங்கமே. அதுபோலவே நான் உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தையும் நான் மீறவில்லை. நான் உனக்கு அதை தருகிறேன் என்று சொல்லி இருந்தேன் அல்லவா? அதை நீ இப்போது பெறப்போகின்றாய்.
எதிர்காலத்தில் அது உனக்கு கிடைக்கப் போகிறது. எதிர்காலம் என்பது வெகு தூரம் என்பது கிடையாது. நாட்களை நீ எண்ணிக்கொள். அந்த நாட்களை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணி பார்த்தால் அது உன் கையில் என்று சட்டென்று வந்துவிடும். நான் சொல்வது அனைத்துமே உண்மை. உன்னுடைய வாழ்வில் இதற்கு மேல்தான் பல நன்மைகள் நல்ல நல்ல நிலைமையில் இருக்கின்றது. இன்னும் பல அற்புதங்களை உன்னுடைய வாழ்வில் நீ காணத்தான் போகின்றாய். பல அற்புதங்கள் உன்னுடைய வாழ்வில் நடக்கத்தான் போகின்றன. இப்போது இருக்கும் எதுவுமே உனக்கு நிரந்தரமல்ல. உன்னுடைய கஷ்டங்கள் எதுவுமே நிரந்தரமல்ல. உன்னுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாமே உன்னை விட்டு தூர ஓட போகிறது. ஏனென்றால் என்னை நீ வழிபட ஆரம்பித்து எத்தனை எத்தனை நல்ல வினைகளை எல்லாம் நீ செய்திருக்கின்றாய். அவையெல்லாம் நிச்சயமாகவே நல்ல பலனை உனக்கு தரப்போகும். உன்னை நான் பாதுகாத்து கொண்டே வருகின்றேன். உனக்கான நல்ல நல்ல சூழல்களை எல்லாம் அமைத்து வைத்திருக்கின்றேன். நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கை எண்ணி நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய். நான் இருக்கின்றேன். எதற்கும் நீ பயப்படாதே. நான் உன்னை என் கைக்குள் அரவணைப்பாக வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறிதான் எதுவாக இருந்தாலும் உன்னை நெருங்கும். அது நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், என்னை மீறிதான் அது உன்னிடம் வரும். சொல்வது எல்லாமே உன்னுடைய எதிர்கால வாழ்வை என்னைதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். யாரிடமும் போய் கைரேகையோ ஜோசியமோ எதுவும் பார்க்காதே. ஜாதகம் எல்லாம் பார்க்காதே. ஏனென்றால் உன்னை படைத்தவன் நான். உன்னை படைத்தவ எனக்கு எது எப்போது எங்கே தர வேண்டும் என்பது மட்டும் எனக்கு தெரியாதா? தேவையில்லாமல் உன் விதியை மாற்றுவேன் என்று சொல்லி பலரிடம் போய் நீ ஏமாந்து நிற்காதே. உன் விதி என்னுடைய கையில் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது. அதை நல்லபடியாக மாற்றி அமைப்பது என்னுடைய பொறுப்பு. சந்தோஷமாக இரு. நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ, எதை நான் பெற வேண்டும் என்று காத்திருந்தாயோ, அது உனக்கு கிடைக்கப் போகிறது. விரைவாகவே. நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே பல நல்ல நல்ல அறிகுறிகள் எல்லாம் உனக்கு தென்பட்டு அது உன் கையில் வந்து சேரும் நாளையும் நீ தொட்டு விட்டாய். விரைவில் அது உன் கையில் கிடைக்கும். நீ எதிர்பார்க்காத ஒன்று உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்ப்பதற்கு அல்ல, நீ பெறுவதற்காகவே அதை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். எதிர்ப்பதற்கு அல்ல, பொறுப்பதற்கே தைரியம் உனக்கு வேண்டும். கொஞ்சம் பொறுமையாக இரு. உறுதியான நம்பிக்கை கொள். இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று காத்திருந்து எதிர்பார்த்திருந்தாய் அல்லவா? அது உனக்கு நடக்கப் போகிறது. அப்படி நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வந்து கொண்டே இருந்தாய். உனது எதிர்பார்ப்பை தாண்டினாலும் கிடைக்காத போது ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு என் மீதான முழுமையான நம்பிக்கை வைத்து எனக்காக காத்திருந்தாய் அல்லவா? அதனால் நிச்சயம் உனக்கு அந்த பல வெகுமதிகளை நான் அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். எல்லாம் இருள் சூழ்கின்ற நேரமாய் உன்னை துரத்தி வந்தது. கவலைப்படாதே, இனி அது நடக்காது. அத்தனையும் வீழப்போவது உறுதி. உன்னுடைய வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்று காத்திருந்தாய் அல்லவா? உன்னுடைய கேள்விக்கு உன் வலியின் ஆதங்கத்தையும் நான் உணர்ந்தேன். உன்னுடைய கழுத்தை நெரிக்கும் எல்லா விஷயங்களும் என் கையால் தான் முடியப் போகின்றது. நான் அமைதியாய் இருக்கின்றேன் என்று நினைப்பது சரிதான். ஆனால் என்னுடைய மௌனத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. நம்பிக்கையும் பொறுமையும் இழந்து விட்டேன் என்று நீ கதறுகிறாய். என்னால் என்னுடைய கஷ்டத்தை தாங்க முடியவில்லை. உன்மேல் கொண்ட நம்பிக்கையையும் பொறுமையையும் நான் இழந்து விட்டேன் என்று கூறிக்கொண்டே இருந்தாய் அல்லவா? அதற்கான முற்றுப்புள்ளியை நான் வைத்து விட்டேன். உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா? இல்லை அல்லவா? அப்படி இருக்கும்போது என்னுடைய நம்பிக்கையை மட்டும் ஏன் இழக்க துடிக்கின்றாய்? அந்த மூச்சானது ஒரு உயிர் வாழ எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் உனக்கு உன் நம்பிக்கையும் பொறுமையும். அந்த நம்பிக்கையும் பொறுமையும் நீ இழந்து விடாதே. இழந்து விட்டேன் என்று நினைக்கும் இடத்தில்தான் உண்மையாக உன்னுடைய வாழ்நாளில் நீ பெறப்போகும் விஷயம் நிறையவே அங்கு அடங்கியிருக்கிறது. இழந்து விட்டேன் என்று முடிவெடுத்து விடாதே. முற்றுப்புள்ளி வைத்து விடாதே. இன்னும் உன் வாழ்க்கை தொடர இருக்கின்றது. நல்லபடியாக மாற இருக்கின்றது. ஒவ்வொரு சூழ்நிலை என்பது உனக்கு மட்டும்தான் வகுத்தப்பட்டிருக்கிறது. என்னால் என் பிள்ளைக்கு அதனை ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியும். கஷ்டமான சூழ்நிலை வந்தால் அதை எதிர்த்து நில்லு. உன்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிக்க எனக்கு ஒரு நொடி போதும்.
சில நேரங்களில் கூட முடித்து விடுவேன், சில நிமிடங்களில் கூட முடித்து விடுவேன், ஏன் சில நாட்கள் கூட ஆகலாம். நீ எப்படி என் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்றாயோ அதன் பொருட்டுதான் என்னுடைய பலனும் உனக்கு இருக்கும்.